ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியா சமையல் சேனல். பேக் டு பேக் வெற்றி பெற்று வேறு லெவலில் வந்துட்டு ஐபிஎல் 2024 கம்பேக் கொடுத்துருக்கிற நம்மளுடைய பல்டான் ட்ரை 5 டைம் சாம்பியன்னா சும்மாவா எப்படி இந்த 200 ரன்களை சேஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் வேறு லெவலில் கங்கணம் கட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது இந்த சேஸுக்கு. டாஸை வின் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான கால் எடுத்திருந்தாலும் ஸோ ஹோம் டீம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்க மைண்டில் ஒரு பிளான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ ஆர்சிபியோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளஸர்ஸ் தான் வழக்கம் போல கிளம்புறாங்க. சேஞ்சஸில் டோட்டலாக நேற்று 4 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பவுலிங் யூனிட் அப்படியே மாற்றிட்டு வில் ஜாக்ஸுக்கும் டெபு கொடுத்துருந்தாங்க. ஃபாஃப் டு பிளஸர்ஸ் அண்ட் விராட் கோலி கண்டிப்பாக ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்கன்னு நினைக்கும் போது ஸோ டோட்டலாக விராட் கோலி 3 ரன்களுக்கு வந்து அவுட் ஆக ஸோ ஃபாஃப் டு பிளஸர்ஸ் 50 போட்டார். கடைசி வரைக்கும் அவர் வந்து நின்றுட்டு இருந்தார். அடுத்தது வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இனிஷியல் டைமில் வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. ஏன்னா ரஜத் படிட்டர் நேற்று ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருந்தாரு. 26 பாலுக்கு 50 அப்படின்னு சொல்லி ஃபினிஷிங்கில் டிகே 23 பால்களை மட்டுமே ஃபேஸ் பண்ணி 53 ரன்கள் அடிக்க பும்ரா வேறு லெவலில் எல்லா இடத்துலையுமே அவர் போடுற எல்லா ஓவர்லேயுமே வந்து பவுலிங் அப்படிங்கிறதுல தெரிக்க விட்டு 5 விக்கெட் பால் எடுத்திருந்தார் தலைவர். 4 ஓவருக்கு லாஸ்ட் பால் மட்டும்தான் ஒரு 6 அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணார். ஸோ 4 ஓவருக்கு 21 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட் ஹால் எடுத்து பர்பிள் கேப் அப்படிங்கிறதையும் தன்வசப்படுத்தினார் இந்த மேட்ச்சில். ஸோ இதுக்கு அடுத்தபடியான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஜெரால்ட் கோவிட்ஸ் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஜெரால்ட் கோவிட்ஸோட எக்கானமி அப்படிங்கிறது கொஞ்சம் ஓசனாக தான் ஆகிட்டு இருக்கு. அதை கண்டிப்பாக வந்து கரெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ டோட்டலாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் ஆர்சிபி 196 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்கோரையே வந்து எட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் 150 வருமா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஸோ டிகேயோட ஒரு ஆஃப் செஞ்சுரி அவங்களுக்கு நல்லா வந்துட்டு 196 அடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு த்ரில்லராக தான் இருக்கும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும் அப்படிங்கிற எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் பொய்யாக்கிற விதமாக தான் இந்தியன்ஸோட பேட்டிங் இருந்தது அப்படின்னே வந்து சொல்லணும். ஏன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு டோட்டலாகவே வேறு. ஸோ ஆகாஷ் தீப், வைஷேக் விஜயகுமார், ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் ஓவர் போடுவார் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் வந்து இருந்தாங்க. இஷான் கிஷான், ரோஹித் சர்மா இவங்க வேறு லெவலில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்புறங்கி இஷான் கிஷான் ஃப்ரம் பால் 1லேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். ஸோ டோட்டலாக ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வெறும் 10 பால் தான் ஃபேஸ் பண்ணியிருந்தார். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இஷான் கிஷான் 40 ரன்களை தாண்டி போய்கிட்டு இருந்தார். ஸோ 34 பாலுக்கு 69 ரன்கள் அடித்து இஷான் கிஷான் ஆட்டம் வளர்க்க ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் வந்து ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிக்க சூரியகுமார் யாதவ் வந்தவுடனே அவரும் வந்துட்டு 400 பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவரும் அவருடைய அதிரடியை தொடங்க சூரியகுமார் யாதவ் பேக் டு ஃபார்ம் 19 பால்ஸில் 52 அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் அப்படிங்கிறது நம்முடைய சூரியகுமார் யாதவ் கொடுத்துருந்தாரு. ஸோ ரோஹித் சர்மா 38 ரன்களுக்கு வந்து ஆட்டம் வளர்க்க ஸோ வந்த நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பாலே 6 ஆரம்பிக்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவ்வளோதான்ப்பா இனிமேல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட்டை ஆர்சிபிக்குள்ளே கொடுத்துட்டாங்கன்னே சொல்லணும். 11th ஓவர்லாம் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் பேக் டு பேக் 6 அடித்து பறக்க விட்டு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பார்ட்டியை வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 197 அப்படிங்கிறது பெரிய டார்கெட்டாக எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்மளுடைய பல்டான் படை 12 ஓவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 160 தாண்டி வந்து அவங்க வந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மேட்செல்லாம் வந்து அவங்களால வின்னே பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனை அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. முடிஞ்சதுன்னா நெட் ரன் ரேட்டை வேணால் நம்ம வந்து கம்மி பண்ணி விடலாம். ஏன்னா ஆர்சிபிக்கு நெட் ரன் ரேட்டுக்கு சம்மந்தம் இல்லை. இது வரைக்கும் அவங்க வின் பண்ணியிருக்கிறதே ஒரே ஒரு மேட்ச் தான். அந்த சுச்சுவேஷனையும் வந்து நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா வந்துட்டு அந்த இடத்துல இருக்க விடல. ஃபஸ்ட்டு பால் 6 ஆரம்பித்து மேட்சையும் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா 6லேயே வந்து முடிச்சு வச்சார். ஸோ டோட்டலாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 197 அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15.3 ஓவர்ஸ்லேயே 199 அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் இந்த ஐபிஎல் 2024 அவங்களுடைய 2வது வெற்றி அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணி அசத்திட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்குது. அதை தனிமையாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மேட்ச்சில் கண்டிப்பாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ஒரு ஒன் சைடட் கேம் தான் இந்த சைடு முடிஞ்சது. கடப்பார பேட்டிங் லைனப் இஸ் பேக் அப்படின்னு உண்மையாகவே சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா வந்து இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா எல்லாருமே வந்துட்டு ஒரே மேட்ச்சில் அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம வந்து இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கடப்பார டீம் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து திரும்பி வந்திருக்கு. ஸோ அடுத்து அவங்களோட ஹேட்ரிக் வின்னுக்காக அவங்க வேறு லெவலில் வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணதோட ஆர்சிபியோட பிளே ஆஃப்ஸ் கணப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரைவலான சிஎஸ்கேவோட மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சுக்கு அவங்க ரெடியாக வாங்க. ஸோ இந்த மேட்சோட பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.